இது பர்சனல். ஸோ என்ன மாதிரி யாரும் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா 2 hour க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இல்லை என்ன மாதிரி இருக்கிறதா தான் இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட் தான் இப்போ ஓடிட்டு இருக்க ட்ரேட். ஸோ இதோட சீக்வன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது இந்த சார்ட்ல வேணா நான் வேற ப்ரோக்கர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இதுல ட்ரேட் ஓடிட்டு இருக்கு, இதுல என்னால ரிப்ளேஸ் பண்ண முடியும். நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா எடுத்த யாரும் மைக் சவுண்ட் வந்து மைக் பண்ணி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காலையில ஏஞ்சி வந்தேன். என்னோட டெய்லி க்ளோசிங்க டெய்லி கேண்டலோட அப்சர்வேஷன். மார்க்கெட் இப்படி க்ளோஸ் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? இன்னைக்கு என்ன பயாஸ்ல வந்திருப்பீங்க? பேரிஷ். ஆனா மார்க்கெட் எங்க இருக்கா இந்த மாதிரி டைம் உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? பயாஸ் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, முதல்ல இதுல வர ஒண்ணும். ஆனா 4 hour டைம் ஃப்ரேம்க்கு போய்க்கிறேன். நேத்தோட க்ளோசிங் இப்படி இருக்கு. இப்ப இது டெய்லி எஃப்இஜி. மார்க்கெட்டு காலைல ட்ரேட் ஆகிறோம், டைரக்டா அது எதை ப்ரோஸ்லாமே நடிக்கிறான்? டெய்லி எஃப்இஜி. டர்ட்டில் சூப் இருக்கா? இந்த லிக்விட் கீழே பாடியை க்ளோஸ் வச்சிருக்கானோ 4 hourல. ஸோ அப்ப இன்னைக்கு உனக்கு பயாஸ் ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறி இருக்கணும்? செல்லுல இருந்து பைக்கு மாறி இருக்கணும். ஏன்? மார்க்கெட் இன்னும் எக்ஸ்டர்னல் அடிக்கல, அவன் எங்க இருந்து போயிட்டு இருக்கான், அந்த ரிதமை நோட்டீஸ் பண்ணு. எப்படி இருக்கு ஆர்டர் ஃப்ளோ? ஹையர் பிரைசஸ். அவன் இன்டர்னல் வந்துட்டான் 4 hour டைம் ஃப்ரேம்ல. காலங்காத்தால வந்தோடனே டர்ட்டில் சூப்பு. இப்ப அடுத்து என்ன வேணும்? எஸ்எம்டி வேணுமா? 1 hour டைம் ஃப்ரேம்க்கு மாத்துறேன். இப்படி இருந்தது 1 hour. இப்ப எஸ்எம்டி வேணும் எனக்கு. நல்லா நோட்டீஸ் பண்ணிப்பாரு, இது இந்த வாரத்தோட மண்டே. இந்த வாரத்தோட மண்டே லோவை யூஎஸ்டிஜேபி தூக்கிட்டான். ஆனா டிஎக்ஸ்பி இந்த வாரத்தோட மண்டே லோவை தூக்கல. தெரியுதா? எஸ்எம்டி பிளேல இருக்கா, இவன் தூக்கல, இவன் தூக்கி இருக்கான் யூஎஸ்டிஜேபி. ஸோ பிளஸ் டெய்லி இன்டர்னல்ல இருக்கான். 4 hour லாஜிக் டெய்லி கேண்டில். நான் யூஎஸ்டிஜேபிக்கு என்ன சொன்னேன்? 21 17 21 9 சொன்னா. லோ செட் ஆன கேண்டலோட டைம் பாரு, 17 லோ ஆஃப் த டே செட்டப். நான் பொறுமையா வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல எனக்கான 4 hour நான் என்ன பண்ணேன், சரி 1:2 டைரக்டா அடுத்த 4 hour கேண்டில் என்ட்ரி ஆயிடுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு என்ட்ரி போட்டேன். நான் போடலன்னு சொல்ல மாட்டேன், நான் போட்டேன், என்ட்ரி போட்டு நான் என்ன பண்ணிட்டேன், உடனே க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஆர்ஆர் வரல. நான் கரெக்டா இந்த இடத்துல இந்த 4 hour க்ளோஸ் ஆகுது, அடுத்த 4 hour இந்த இடத்துல போட்டா ஆர்ஆர் ரொம்ப கம்மியா இருந்தது. நான் உடனே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் ஏன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 hourல பாத்துட்டு இருந்தேன். இங்க ஒரு பிபிஆர் தெரிதா? பேலன்ஸ்டு பிரைஸ் ரேஞ்ச், செல் எஃப்இஜி பை எஃப்இஜி. அது வரட்டும்னு வெயிட் பண்ணேன். ரொம்ப நேரம் அரைச்சிக்கிட்டே இருந்தோம். நான் இந்த கேண்டில், இந்த பிளாக் கலர் கேண்டில் என்ட்ரி போட்டேன். கொஞ்சோண்டு ஒரு மைன்யூட் லாஸ்ல ட்ரேட் இந்த இது புக் பண்ணேன். நான் புக் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். நான் இந்த பிளாக் கேண்டில் என்ட்ரி போட்டேன், which means இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுது, அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்ல என்ட்ரி போட்டேன். மை ஸ்டாப் லாஸ் வாஸ் பிலோ திஸ். இந்த இடத்துல இருக்கு. நான் ஏம் பண்ணது லைக் அக்கௌண்ட் ஓவர் ரிஸ்க் பண்ணலாம், லைக் 2 to 3% ரிஸ்க் வச்சு இந்த ட்ரேட் எடுக்கலாம், ஏன்னா இது கேரண்டி இருந்து. ஸோ என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல பார்த்தேன் லைக் எனக்கு ஒரு மாதிரி ஊர்த்திக்கிட்டே இருந்தது. ஆர்ஆருமே பத்தல, எனக்கு எதிர்பார்த்த ஆர்ஆர் வரல. இந்த இடத்துல கூட இல்ல, சாரி, எங்கேயோ ஒரு இடத்துல இந்த விக்ல தான் என்ட்ரானு நினைக்கிறேன். இங்க மேல இந்த டாப்ல என்ட்ரான. ஆமா, டாப்ல என்ட்ரான. எனக்கு ஆர்ஆர் வரல சுத்தமா. 2 RR கூட வரல எக்ஸ்ட்ரா. ஆமா 2 RR இது இல்ல, 2 RR கூட வரல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், லாஸ்ட்ல புக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் லாஸ்ட்ல புக் பண்ணிட்டேன். அடுத்து M15ல டைரக்டா மார்க்கெட்டை பார்த்துன்னு இருக்கேன். ஒரு மாதிரி அரைச்சிக்கிட்டே இருந்தோம், அக்யூமுலேஷன்ல இருந்த மார்க்கெட். நான் சொன்னேன்னா ஒரு அக்யூமுலேஷன் வந்தா ஒரு மேனிபுலேஷன் வரணும்னு. அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் எங்க? இன்டு a key level. எந்த கீ லெவல்? 1 hour பிபிஆர் தெரிஞ்சா. நான் வெயிட் பண்ணதெல்லாம் இந்த பிரேக்கர் ஃபார்ம் ஆகட்டும்னு வெயிட் பண்ணேன். 1 hour பிரேக்கு. என் டார்கெட் எது? மேல இருக்க இந்த ஹை, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து உட்காருதான். பிளஸ் எங்க இருக்கான்?
ட்ரூ டேக்கு கீழே போய் மேனிபுலேட் பண்ணிட்டானா ட்ரூ டேக்கு கீழே தான் ப்ரைஸ் இருக்கு. ட்ரூ வீக்குக்கு கீழே போய் மேனிபுலேட் பண்ணிருக்கானா ப்ரைஸ். ட்ரூ வீக் எங்க இங்க ஓப்பன் ஆகுது. ட்ரூ வீக்குக்கு கீழே போய் மேனிபுலேஷன் பண்ணிருக்கானா ப்ரைஸ். அப்ப எனக்கு எல்லாமே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. நான் டைரக்டா இந்த 15 மினிட் ஃபிளிப் ஆகட்டும்னு வெயிட் பண்ணேன். இந்த கேண்டல்ல ஃபிளிப் ஆயிருக்கும். இதுக்கு அடுத்த கேண்டல்ல ஃபிளிப் ஆயிருக்கும். ஃபிளிப் ஆச்சு. இப்ப அடுத்த டைமிங் என்ன? புது 4 hour கேண்டில் ஓப்பன் 3:30. புது 1 hour கேண்டில் ஓப்பன். சாரி 1 hour 2 AM தான் 1 hour ஓப்பன். அடுத்து சாரி 4 AM 4 AM. நான் டைரக்டா என்ன பண்ணா இதுல என்ட்ரி எஸ்எல் இங்க இந்த ட்ரேடோட டார்கெட் இது 1:3 கிட்ட வருது. 1:3. ஆனா இந்த ட்ரேட் எனக்கு ரொம்ப டார்ச்சர். நான் என்ட்ரி எடுத்து நான் போய் தூங்கிட்டேன். நான் சுத்தமா முடியல. நான் செம்ம டயர்டு பாடி. நான் என்ட்ரி எடுத்தேன். ஸ்டாப் லாஸ்ல ஒரு நாட்டு இதுல ஒரு நாட்டு சும்மா நடுவில் தூக்கத்துல எழுந்து பார்த்தா மார்க்கெட் இங்க வரைக்கும் வந்துருக்கான். இதுக்கான ரீசன் டிக்ஸி போவர் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தான். ரொம்ப சாப்படிக்க ஆரம்பிச்சான். நல்லா பாரு அவன் எவ்வளவு கீழே வந்திருக்கான். ஆனா எஸ்ல கொத்த கூடாது அவன். ஏன் அவன் வந்து இந்த இடத்துல டோட்டல் சூப் அடிச்சிட்டான். அப்ப இந்த லோ எனக்கு ப்ரொடெக்டட். அகைன் இந்த லோ தொடக்கூடாது பிரைஸ். ஆனா இன்னைக்கு தொற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நார்மல் டேஸ்ல தொடக்கூடாது. நார்மல் டேஸ்ல இவ்வளவு தூரம் கீழே வரக்கூடாது. இது தொட்ட அடுத்த நிமிஷம் மேல போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு ஏன் இவ்வளவு கீழே வந்தானா இதே சுச்சுவேஷன்ல டிஎக்ஸ்ஐ போயிருப்பாரு. அவன் மாட்டிக்கிட்டான் டிஎக்ஸ்ஐ. அவன் இந்த என்வாகவே பிடிச்சி தொங்கி அரைச்சின்னு தான் அந்த என்வாக்குள்ள மாட்டிக்கிட்டு. இது வெறும் என்வாகு. ஆனா இங்க இவ்வளவு பெரிய என் டாக் இருக்குது. வாரத்தோட ஓப்பனிங் இதுலயே மாட்டிக்கிட்டான். ஸோ அவனால பிரைஸால அதை உடச்சு வெளில எடுத்துட்டு போக முடியல அவனால. இவன் லேக் அடிச்சதுனால எனக்கு இந்த ட்ரேட் இன்னைக்கு லேக் ஆச்சு. டிபி அடிக்காம ரொம்ப லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி நியூஸ் வந்தது. இப்ப இங்க நின்றுட்டு இது எனக்கு இன்னைக்கு டிபி அடிக்குமான்றது டவுட் தான். இவன் நாளைக்கு காலைல தான் போய் அடிப்பான். இப்ப கூட திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மேல எஸ்எம்டி இருக்கு. டிஎக்ஸ்ஐ போயிட்டு நேத்தோட ஐ அடிச்சிட்டான். இவன் அடிக்கல. பட் இவன் போயிட்டு இந்த ஐ அடிப்பான். அந்த ஐ அடிக்காம திரும்ப மாட்டான். ஏன்னா இப்ப இவன் திரும்பறதுக்கு இங்க எந்த வித பிவட்டுமே கிடையாது. இங்க ஒண்ணுமே கிடையாது. இது பொட்ட காடு. இங்கேயும் திரும்ப கூடாது பிரைஸ். அப்படியே மேல இருக்கும். பட் ஆனா இவன் எப்ப போனான்னு கேட்டா டைம் முடிஞ்சிச்சு. இவன் என்வை பேர் இவன் ஏசியன் பேர் டைம் முடிஞ்சிச்சு. ஸோ அப்ப பொறுமையா அப்படியே கொஞ்ச நேரம் அரைச்சிட்டு அப்படியே ஆசை தீர அப்படியே பொறுமையா மேல போகும். நாளைக்கு காலைல ஏசியால போய் டிபி அடிப்போம். அவ்வளோ. ஸோ இந்த ஒரு ட்ரேடு தான் இன்னைக்கு நான் எடுத்த ட்ரேட். ஸ்டாப் லாஸ் எதுவுமே பண்ணல. ஏகியூனும் போடல. டிபியும் எதுவுமே பண்ணல. வந்து அடிச்சா டிபி போட்டோம். இல்ல ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இவன் நடுவில் க்ளோஸ் பண்றது ஐடியாவே இல்லை எனக்கு. ஸோ இது ஒரு ட்ரேடு. அப்புறம் கோல்டு இப்ப பாத்துட்டு இருந்தேன். பட் நான் என்ட்ரி எடுக்கல. எனக்கு இந்த லோ தட்டாம நான் பை போக மாட்டேன். இப்ப இந்த லோ எப்ப தட்டோம்னா நாளைக்கு தட்டும். நாளைக்கு காலையில வந்து எனக்கு இந்த எஃப்யூஜி ட்ரேட் ஆகணும். இந்த 4 hour எஃப்யூஜி நாளைக்கு காலைல வந்து ட்ரேட் ஆனா பை பார்ப்பேன். எனக்கு இப்போதைக்கு செல்லுமே இருக்கு. செல்லுக்கான எஸ்எம்டி இருக்கு. சில்வர் போயிட்டு நேத்தோட ஹை அடிச்சுட்டு இருப்போம். கோல்டு நேத்தோட ஹை அடிச்சிருக்க மாட்டோம். அகைன் எஸ்எம்டி செல் இருக்கு. பட் எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை இவன் என்ன பண்ண போறான். சேம் கோஸ் ஃபார் கோல்டு. இவன் என்னது யூரோ. இப்போதைக்கு எல்லா டார்கெட்ஸும் அடிச்சு முடிச்சிட்டான் யூரோ. நான் செட் பண்ணி இந்த டார்கெட் அடிச்சிட்டான். பட் ஆனா மார்க்கெட் இங்கேயே நிக்காது. மார்க்கெட் இன்னும் கீழே போறான். நான் சொன்ன மாதிரி யூரோ இஸ் கோயிங் ஃபார் தீஸ் ஏரியாஸ் and pound is going for those lows. Pound is going for this low. இப்ப அது எப்ப கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இன்னியோட டெய்லி க்ளோசிங் இந்த பர்டிகுலர் எஃப்யூஜிக்கு கீழே இருக்கணும். அப்ப எஃப்யூஜி ஐஎஃப்யூஜியா மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஐஎஃப்யூஜியில ட்ரேட் கொடுத்து கீழே போகும். நாளைக்கு உங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஜிபிபியா தான் இருக்கணும். ஏன் இங்கதான் ஃபோரெக்ஸ் ஃபேக்டரி எடுத்துட்டு வரணும். நாளைக்கு ஜிபிபிக்கு தான் நியூஸ் இருக்கு. யூஎஸ்க்கு நியூஸே கிடையாது. நாளைக்கு நம்ம ஊர் டைமுக்கு இன்னைக்கு வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமையா நாளை மறந்துட்டேன். இன்னைக்கு வியாழக்கிழமை.
அப்ப நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு யார் வரா? ஜிபிபி வரா. 11:30க்கு ஜிபிபிக்கு ஜிடிபி நியூஸ் இருக்கு. அப்ப நாளைக்கு உன்னோட ஃபுல் ஃபோக்கஸ் யார் இருக்கணும்? ஜிபிபி மட்டும்தான் இருக்கணும், வேற எவனையுமே நீ தொடக்கூடாது. ஏன்னா யூரோ தொடர்றது வேஸ்ட், அவனுக்கு நியூஸே கிடையாது. பவுண்டுக்கு நாளைக்கு நியூஸ் இருக்கு. அப்ப அந்த நாளைக்கு நியூஸ் நீ எப்படி பிளே பண்ணணும்? உன்னோட இப்ப பிளானிங்கே எப்படி இருக்கணும்னா, எனக்கு இப்ப இந்த 4 hour ரெஃப்யூஜி ஓப்பன்ல இருக்கணும்ப்பா. இன்னைக்கு நைட்டு முடியும் போது எனக்கு இந்த 4 hour ரெஃப்யூஜி ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆயிட்டு நாளைக்கு நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் டெக்னிக்கலி அப்படின்னா, ட்ரேட் ஹையர், டிராப் லோவர், அவ்வளவுதான். இப்போ உனக்கு அதுக்கேற்ற மாதிரி இவன் எப்படி செட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றான். இந்த 4 hourக்குள்ள அடுத்து ஒரு 2 கேண்டில் அக்யூமுலேஷன் ஆயிடணும், விச் மீன்ஸ் அகைன் அக்யூமுலேஷன். நீ நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண போறது a little manipulation to higher and then distribute lower. அப்ப அந்த மேனிபுலேஷன் எப்ப நடக்க வாய்ப்பு இருக்கு? நாளைக்கு நியூஸ் தான் மேனிபுலேட் பண்ணுவோம். அப்படி 1 AM PO3, 1 AM ஓப்பன், ஹை, டர்ட்டில் சூப், செல். இப்ப இங்க நிறைய பேருக்கு அப்படியே தூக்கி நிற்பானுங்க இப்ப என்னத்துக்கு, இந்த எஸ்எம்டியை பார்த்துட்டு, ஆஹா லாங் போலாம் லாங் போலாம் லாங் 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 லாங். நிக்காது, எஸ்எம்டி நிக்காது. இன்னும் ஹையர் பிரைசஸ், இன்னும் லோவர் பிரைசஸ் போகும். ஜி ஏன் ப்ரோ இன்னும் லோவர் பிரைஸ் பண்றீங்க? மார்க்கெட் ரீபேலன்ஸ் பண்ணணும்டா. பிரீமியம் டிஸ்கவுண்டா? பிரீமியம் டிஸ்கவுண்ட் இல்ல. பிரீமியம் டிஸ்கவுண்ட்னா நான் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கானுங்க, மார்க்கெட் ஹெவி பிரீமியம்ல இருக்கானுங்க. நான் பிரீமியம் டிஸ்கவுண்ட் போடணும், ஏன் இங்க இருந்து தூக்கி வரணும் லிப். இதுதான் என்னோட மந்த்லி இருக்கு. இங்க இருக்கானுங்க ஹெவி பிரீமியம்ல இருக்கானுங்க. இவன் நான் திடீர்னு கீழே வரான். ஹெவி பிரீமியம்ல இருக்கானுங்க. அப்ப கொஞ்சம் ரீபேலன்ஸ் ஆகணும் பிரைஸ். சரி, அகைன் இந்த எஸ்எம்டி ஹோல்ட் ஆகுமா ஹோல்ட் ஆகாதான்றது நாளைக்கு காலைல தான் தெரியும். இன்னையோட டெய்லி க்ளோசிங் எப்படி இருக்குன்றது வேணும். நான் சொன்ன மாதிரி இன்னையோட டெய்லி க்ளோசிங் இந்த எஃப்யூஜிக்கு கீழ இருக்கும். அது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 டிரைவா இருக்க வாய்ப்பு இல்லையா? இதேதான். ஆக்சுவலா அந்த எஃப்யூஜிக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான், அப்புறம் செகண்ட் டைம், இப்போ இது வந்தா தேர்ட் டைம். இப்போ இங்க தான் டிஎக்ஸ்ஐ பிளேல வருவோம். டிக்ஸி மட்டும் இன்னைக்கு இந்த எண்டாக்கு மேல க்ளோஸ் வச்சிட்டானா சோனி முடிச்சு. டிக்ஸி ஹையர் பிரைசஸ். இன்னைக்கு எதுவா இருந்தாலும் என்னோட டெய்லி க்ளோசிங் பதில் சொல்லு. அப்படி இல்ல, இப்ப இந்த டிக்ஸில வந்த மாதிரி 3 டிரைவ் மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப ஜிபி வந்து வாய்ப்பு கம்மிடா. எதுவா இருந்தாலும் அதான் சொல்றேன், இன்னையோட டெய்லி க்ளோசிங்க விட்டுரு. இன்னைக்கு நாள் க்ளோஸ் ஆகட்டும், அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் டிசைட் பண்ண முடியும். இவன் டிக்ஸி இந்த விக்கு இந்த எண்டாவுக்கு மேல க்ளோஸ் வச்சானா, இப்ப எப்படி இவன் எண்டாவுக்கு மேல க்ளோஸ் வைக்கிறானோ அந்த மாதிரி பவுண்ட் என்ன பண்ணுவானா இந்த எஃப்யூஜிக்கு கீழே க்ளோஸ் வச்சிரும். விச் அகைன் வாட் டஸ் இட் மீன்? எஃப்யூஜி டர்ன் ஐஎஃப்யூஜினா என்ன? அடுத்து லிக்விடிட்டி ஹண்ட் ஆக போகுது மார்க்கெட்ல. அப்ப இவன் நாளைக்கு இங்க வந்து ட்ரேட் எடுத்துட்டு இவன் இப்படி போவான், பவுண்ட் என்ன பண்ணுவான்? மேலே ஏற்றி இந்த டெய்லியோட ஐஎஃப்யூஜி தொட்டு பவுண்டு கீழே இருக்கும். அதுக்குன்னு மொத்தமா நாளைக்கு இவ்வளவு தூரம் ஊற்றுவானான்னு கேட்டா நோ ஐடியா. அதோட இல்லாம போன மாசத்தோட டேட்டா எடுத்து பார்க்கும்போது பவுண்டுக்கு வெரி பேட் நெகட்டிவ்ல வந்திருக்கு போன மாசத்தோட டேட்டா. போன மாசத்தோட ஜிடிபி பவுண்ட் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது we can expect lower prices. இப்போ அந்த ஸ்ட்ரக்சருமே சப்போர்ட் பண்ணதான்னு கேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் ஃபார் lower prices. பட் nonetheless அது இன்னைக்கு டெய்லி க்ளோசிங் எப்படி க்ளோஸ் ஆகுறான்றதை வச்சுதான் we can frame accordingly. அதுக்கு அந்த பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னா we needs to get a 4 hour FVG here. 4 hour FVG இல்லாம வேலை வரக்கூடாது. சரி, 4 hour FVG ஃபார்ம் ஆகலன்னா லோவர் பிரைசஸ் எக்ஸ்பெக்ட் பண்றதுன்றது முட்டாள்தனம். ஏன்னா கொஞ்ச நாளாவே பார்த்தோன்னா இந்த வாரமே வந்து ஒரு மாதிரி கன்றாவியான வரும். லைக் நாட் ஈவன் குட் டே. ஒரு நாள் கூட இதுல இந்த வாரத்துல வந்து இவ்வளவு நாள் 4 நாள் அதை வாரம் ஸ்டார்ட் ஆகி ஒரு நாள் கூட உருப்படியான ஒரு A+ ட்ரேட் கிடையாது. மேல பேரு ஈக்குவலை. என் ஃப்ரெண்டு நேற்று இந்த இடத்துல லாங் அடிக்கிறான் பவுண்டுல. நானும் இதே லாங் தான் அடிச்சேன். பட் நான் இந்த இடத்துல அடிச்சேன், எனக்கு இங்க இந்த கேண்டல்ல பிரேக் நஷ்டம் வந்து. ஸோ நான் அத்த ட்ரேட் எடுக்கல. பட் அவன் இந்த இடத்துல இன்னொரு ட்ரேட் எடுத்தான், அட்டன் பண்ணோம் இந்த லாங். அவன் டார்கெட் எது தெரியுமா? இந்த ஐதான் டார்கெட். கிட்ட போயிட்டு அந்த ஹை அடிக்காம அப்படியே ஊத்தணும் மொத்தமா. மேல எஸ்எம்டி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, அப்படியே ஊத்தணும். விச் மீன்ஸ் என்ன சொல்றது, நாட் அ ஹை ப்ராபபிலிட்டி வீக்.
பிளஸ் இந்த வாரம் நியூஸஸே கிடையாது, அதனால தான் மார்க்கெட் இவ்வளவு கண்ட்ராவியா இருக்கும். சாப் 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 கொடூரமான சாப். ஏன்னா நான் ஏன் இன்னையோட டெய்லி க்ளோசிங்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் தரேன்னா, இது ஒரு மினி ஏஎம்டியா மாறிடும். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நான் என்னோட டெய்லி க்ளோசிங் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இங்கேயே நிறைய பேர் இப்போ லாங் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த எஃபிஜி ஃபிளிப் பண்ண எஃபிஜியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாங் அடிக்க ஆரம்பிப்பானுங்க இப்போ இங்க. ஏன்னா அதை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கான்னு கேட்டா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. நேத்தோட லோவை யூரோ தூக்கல, ஜியோ தூக்கிட்டான். ஸோ தெர் இஸ் சப்போர்ட்டிங் ஃபேக்டர் ஃபார் திஸ் லாங், பட் அது ஒர்க் அவுட் ஆகணும்ல. எல்லாமே பேட்டர்னா பார்த்தா தப்பாயிடும். ஏன்னா இப்ப இது ஒர்க் அவுட் ஆகும்னா இதுக்கு நான் ப்ராப்பரா டீவியேஷன் புல் பண்ணணும். டீவியேஷன் புல் பண்றதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. டீவியேஷன் புல் பண்ணணும்னா இப்படிதான் அடிக்கணும் டோக்கன் போயிட்டு இங்க இருந்து இது வரைக்கும். அகைன் வருதா? இல்ல இன்னும் 2.5 இங்க வரல. ஸ்டில் லோவர் பிரைசஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்ப்போம். அதோட டெய்லி அது இன்னையோட டெய்லி க்ளோசிங் பதில் சொல்லும், எப்படி க்ளோஸ் வைக்கிறோம் அப்படின்றது போகுது. ஆனா இப்ப அடிச்சு சொல்றேன், இங்க நிறைய பேர் லாங் நோட் பண்ண ஆரம்பிப்பானுங்க. இப்படி எடுப்பாங்க. இந்த லாங் இப்ப அட்டன் பண்ணுவானுங்க நிறைய பேர். பட் அது எனக்கு ஃபெயில் ஆயிடணும். இவன் நான் இப்படி இறக்குறான் சொருகுறான், நான் கதை இவன். இந்த M30 FPG தான் லாஸ்ட் ஆப்ஷன். இங்க இருந்து இப்ப பவுன்ஸ் அடிக்கணும், இல்லைன்னா கதை கந்தர். அது SMT ஆக்டிவேட் ஆகி கீழே இறக்கணும். பார்ப்போம். இந்த லோவில் ஒரே ஒரு அலர்ட் போட்டுருப்போம். யாரோ கையில ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்களா? இவரை யாரும் சொல்லுங்க. யாரோ ஜெண்டா போட்டாங்க. அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல? டைமிங்ல இருக்கு ப்ரோ. யூஜேல 1721 9 டைம் சொன்னீங்கல்ல ப்ரோ, அதே மாதிரி ஏயுடி யூஎஸ்டி என்சிடி யூஎஸ்டியுமே அந்த செஷன் பேர் தானே ப்ரோ? ஆமா, அதே முடிக்கும்போது அதுக்கும் அதே டைமிங் தான். டைமிங் தானோ? 1721 9 தான். சரி சரி ப்ரோ. அப்போ ஏன் நான் யூஎஸ்எஃப் 9 சொல்றேன்னா அது வந்து அந்த 9 AM நியூயார்க்குள்ள அடைக்கும். ஸோ அதனால அந்த 9க்கு இம்பார்ட்டன்ட். ஓகே ப்ரோ. வேற ப்ரோ எனக்கு நேத்து கிளாஸ் வரல, டர்ட்டில்ஸ் டவுட். புரியல ப்ரோ. நேத்து கிளாஸ் வரல ப்ரோ, டர்ட்டில்ஸ் ஒரே ஒரு டவுட் இருக்கு. கேளுங்க ப்ரோ. இப்போ பாடி க்ளோஸ் பண்ணாம விக்கு மட்டும் வச்சுட்டு வந்துடுறான்ல ப்ரோ டர்ட்டில்ஸ். விக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன் ப்ரோ. இல்ல அடுத்த டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்க சொன்னீங்க, எனக்கு அது மட்டும் டவுட்டா இருந்தது. பாடி க்ளோஸ் 4 hour ஹையர் டைம் ஃப்ரேம் மட்டும் அப்படி பார்க்கணுமா, இல்ல அப்படியே பார்க்க கூடாது க்ளோஸ் மட்டும்? ப்ரோ பாடி க்ளோஸ் மஸ்ட் ப்ரோ. ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா நீங்க பார்த்தது? சார்ட் எக்ஸாம்பிள் இருக்கா ப்ரோ? நேத்து நீங்க ஒரு இது சாட் போட்டு வச்சிருந்தீங்கம்மா, 15 நிமிட்ஸ் இந்த என்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. இது
சொல்லுங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆ ப்ரோ ப்ரோ இப்போ அது போட்டிருக்கீங்க தெரியுமா ப்ரோ, டேர்ட்டில் சூப் மாதிரி. இது டவுட் இது டோட்டல் சூப்பே கிடையாது ப்ரோ. அப்படியா? நேத்து அதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இது டோட்டல் சூப்பே கிடையாது. நான் சொல்லியிருக்கிறது இது சொல்லியிருப்பேன். இங்கதான் வரைஞ்ச டோட்டல் சூப் லிக்விட் கீழே பாடி க்ளோஸ் வச்சுட்டு மேலே ஏற்றணும். இது டோட்டல் சூப் கிடையாது. இது நான் சும்மா அந்த லைனை போட்டு வரைஞ்சி வச்சுட்டு இருப்பேன். டோட்டல் சூப்னா பாடி க்ளோஸ் வேணும். இப்போ 1 hour 4 hour அந்த மாதிரி விற்க வச்சிருந்தாலும் அது டேர்ட்டில் சூப்பா கன்சிடர் பண்ண முடியும் கரெக்டா ப்ரோ? 1 hourல விற்க வச்சிருந்தா 15 மினிட்ல உங்களுக்கு பாடி க்ளோஸ் வைக்கணும். அதான் அதுதான் ப்ரோ டவுட்டா கேட்டேன். அந்த கம்மி டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தா அது பாடி க்ளோஸ் ஆகுதுன்னா அது டேர்ட்டில் சூப்பா நம்ம கன்சிடர் பண்ணலாம் கரெக்டா ப்ரோ? ப்ரோ அப்படின்னு கிடையாது ப்ரோ. அது நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்க கண்ணுக்கு அது ட்ரெயின் ஆனாதான் ப்ரோ அது தெரியும். சரி இப்ப நான் எடுத்துட்டு வரதும் இப்ப எனக்கு இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து 1 hourல என்ன பண்ணிருக்கான், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இதை எடுத்துட்டேன். இதே எக்ஸாம்பிளே ஒரு காரணம். இப்ப 1 hourல இப்ப இதுக்கு மேல க்ளோஸ் வச்சிடறான்ப்பா. இப்ப இது டேர்ட்டில் சூப் இல்லையான்னு கேட்டா இது எனக்கு டேர்ட்டில் சூப் தான். 1 hourல விக்கி இவ்வளவு பெருசு எனக்கு கீழே எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா இப்ப எனக்கு M15ல பாடி க்ளோஸ் வச்சிருக்கானே, M30ல பாடி க்ளோஸ் வச்சிருக்கானே எனக்கு 1 hourல தான் எனக்கு விக் இருக்கு. பட் இது பிளைண்டா அப்ளை பண்ணக்கூடாது. இது கூட லாஜிக் இருக்கணும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப எனக்கு மேல என்ன பண்ணிருக்கான், 1 hourல விக்கு தான் இருக்கு இந்த இடத்துல. ஆனா எனக்கு M15ல இந்த இடத்துல டேர்ட்டில் சூப் படிச்சு வச்சிருக்கோம், பாடி க்ளோஸ் இருக்கும். See? ஒரு கீ விக்கெட்டு மேல லெவல்ல பாடி இருந்தெல்லாம் க்ளோஸ். ப்ரோ, ஒரு கீ லெவல் ப்ரோ கீ லெவல்ல தான் ப்ரோ டேர்ட்டில் சூப்பே பார்க்கணும். இல்ல இந்த மாதிரி சொன்னேன் ப்ரோ, விக்கு மட்டும் வச்சுட்டோம் 1 hour 4 hourல. ப்ரோ அது எதுவாக வேணா இருக்கட்டும் ப்ரோ, அது கீ லெவல்ல தான் ப்ரோ நடக்கணும். சரி ஓகே. வேணா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா போட்டோ இது பண்ணி டவுட். ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா விஷ்? ப்ரோ இப்போ சொன்னீங்கல்ல கீ லெவலில் தான் நடக்கணும் அப்படின்ட்டு. ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிக்ஸியும் யூரோஎஸ்டியும் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது ஆப்போசிட் கோரிலேஷன் ஒரே மாதிரி எஃபிஜியில் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கான். ஆனால் டிக்ஸி வந்து அந்த போகிற ரெஃப்யூஜிக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டான். ஆனால் யூரோ ட்ரேட் ஆகலை. அப்படிங்கும்போது SMT. எப்படி ப்ரோ யூரோ உள்ள ட்ரேட் ஆகணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா டிக்ஸி ட்ரேட் ஆகிட்டாங்கனால? அப்படியா ப்ரோ? ஆமா அங்க SMT பிளேல இருக்கும் ப்ரோ. நீ நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தா அங்க SMT பிளேல இருக்கும். ஓ சரி ப்ரோ, ஓகே. ம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ப்ரோ. வேற வேற வேற